சவுண்ட் கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய சிக்கன் ரோல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி சிக்கன் ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற சூட் அளவு இருக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஆக்டிவ் ஆனதும் பார்க்கலாம். ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுரைச்சி மேலே வரணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி கிடைக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை. இப்போது நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் தண்ணியை இதோடு ஊற்றிடலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கை வச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஈஸ்ட் ஊற வச்ச தண்ணி ஒரு 1/4 கப்பு, மேற்கொண்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1/2 கப்பு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் வாட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு சரியாக இருந்தது. ஒவ்வொருத்தரோட மாவு பொறுத்து ஸோ தண்ணியோட அளவு மாறுபடும். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இழுத்து ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா திரட்டியாச்சு. பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஈஸ்ட் சேர்த்துருக்கனால நல்லா டபுளாகி வந்துடும் நம்மளுக்கு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க மேலே காயாமல் இருக்கிறதுக்காக. இது எல்லா இடத்துலையும் தடவி கொடுத்துருங்க. இது ஒரு 2 மணி நேரம் போல் இருக்கட்டும். வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடும். குளிர்காலத்தில் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது சிக்கன் ரோலுக்குள்ளே ஃபில்லிங் சேர்ந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சக்தி தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி பிளேட்டு, உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு போனெல்லாம் எடுத்துகிட்டு பிச்சு வச்சுருக்கேன். இதை அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கூட இத்தாலியன் ஸ்பைசஸ் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது பீஸாவுக்கு டாப்பிங்காக யூஸ் பண்ணுறது. 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ரோலோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஓவர் காரமெல்லாம் இருக்காது, மைல்டான காரமாக தான் இருக்கும். முக்கியமாக நம்ம ரிவ்யூ மேடம்காக தான் இந்த பீஸா டாப்பிங் இத்தாலியன் சிஸ்டரிங் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒருவேளை நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் இல்லை, அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். பாருங்கள் 2 hours ஆயிடுச்சு, நல்லா உப்பரியாகி வந்திருக்கு. பாருங்க நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி பண்ணுறேன், செம்மையாக இருக்குது. பாருங்கள் நல்லா சாஃப்டாகி டபுளாகி வந்திருக்கு. இதை இப்போது கவுண்டர் டாப் மேலே போட்டு தரட்டிக்கலாம். மேலே மாவு போட்டுக்கலாம். இது மேலே போட்டுக்கலாம். நல்லா உருட்டிக்கலாம். அப்படி இப்போது இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இது தனித்தனியாக பிரிச்சுட்டு ரோல் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கவுண்டர் டாப் மேலே மாவு போட்டு ஒன்றா திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தட்டி எடுத்துட்டு ஓவல் ஷேப்பில் நான் வந்து தேய்ச்சிருக்கேன். இது ஓவல் ஷேப்பான்னு கேட்டுறாதீங்க, ஓரளவு ஓவல் ஷேப்பு தேய்ச்சிருக்கேன் நான். இப்போ வந்து ஃபில்லிங் வச்சுருக்கோம். இந்த ஃபில்லிங்கை வந்து இதில் வச்சிடலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் தண்ணி வச்சு தடவிக்கோங்க. இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதை இப்படி மூடிட்டு இந்த சைடில் உள்ளதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் உள்ளதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே இருக்கிறத கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி வச்சுருக்கனால அப்படியே ஒட்டிக்கும் நல்லா. இதே மாதிரி எல்லாமே செய்துக்கோங்க. இன்னொன்று கூட நான் செய்து காமிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு ரோல் வந்து செய்து காமிக்கிறேன். ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போ இழுத்து இப்படி மூடிக்கோங்க. மூடிட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த சைடு உள்ளதை இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி தொட்டு இந்த கார்னரில் தேய்ச்சிக்கோங்க. இதை லேசாக அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இழுத்திங்கன்னா இதை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாம் செய்துக்கோங்க. 7 ரோல் போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும், மூடி வச்சுக்கோங்க, காஞ்சு போயிடும் மேலெல்லாம். இந்த பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 முட்டை வச்சுருக்கேன், வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண ரோல் இங்கே இருக்குது. செய்து வச்சுருக்க ரோலை எக்கோட ஒயிட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது பண்ணி டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் வானலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கொள்ளுதோ அத்தனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சைடில் இருந்து எடுத்து ஊற்றி வேக வைங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இல்லைன்னா கலர் வந்து ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராமல் இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, சவுண்ட் கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அவ்வளோ ஃபில்லிங் வச்சுக்கலாம். வீடியோவில் சொல்லியிருக்கப்படி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.